Hi friends, welcome to my channel Pushpa's Life. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னை மாற்றிய பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றிய தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதமே எடுத்துக்கிச்சு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி நான் நேரமே எந்திரிச்சதும் இல்லை, எந்த ஒரு பூஜையுமே நான் செஞ்சதும் இல்லை. என்னோடய வீடியோலையே நான் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம சாதிக்கணும் அப்படின்னா நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருப்பார், அதிகாலையில் எழுந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நான் நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்தேங்க. ஒரு 2 நாள் 3 நாள் ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு தொடர்ந்து நேரமே எந்திரிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போலயே அந்த நேரத்தில் தூங்குறது நல்லா சந்தோஷமாக இருக்கும், அதனால் தூங்கிடுவேன். இப்படி இருந்த நான் எப்படி மாறினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நமக்கு தேவையான விஷயங்களை விசுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் எல்லாம் இப்போ வருது. அந்த மாதிரி நானும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் சரி எந்திரிச்சு நமக்கு வேணுங்கிறத ஞாபகப்படுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் எந்திரிச்சிட்டு செஞ்சிட்ருந்தேன். ஏன்னா காலையில் அந்த நேரத்துக்கு எந்திரிச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு விஷயமா இருந்தது எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் காலையில் எழுந்தோன்னையும் எனக்கு தேவையான விஷயங்களை நான் யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன். யோகா பண்ண ஆரம்பித்தேன். எக்ஸசைஸு, யோகா இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் செட்டிநாடு அம்மணி சேனல் அப்படிங்கிற அந்த அக்காவோட வீடியோ என் கண்ணில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு நாள் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு விளக்கு ஏற்றி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்த தீபம் ஒரு நாள் ஏற்றுனேங்க. அப்படி ஏற்றும்போது அந்த நேரத்தில் ஒரு 5 மணி வாக்கில் நம்ம அந்த இருட்டில் அந்த விளக்கோட ஒளி எனக்கு ஏதோ ஒரு ஞானத்தை கொடுத்தது அப்படின்னே சொல்லலாங்க. நான் எப்போவும் காலையில் எழுந்தோன்னையுமெல்லாம் குளித்து பழக்கம் இல்லை, ஈவினிங் போல் தான் குளிப்பேன். ஆனால் அந்த காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு விளக்கேற்றி சாமியை நினைக்கும்போது, நமக்கு வேணுங்கிறத நினைக்கும்போது அது கிடைச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காகவும் இருந்தது. இது வரைக்கும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி அது கிடைச்சது. இந்த உணர்வை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே டெய்லியும் 4 மணிக்கு இல்லைன்னா ஒரு 5 மணிக்காவது எழ ஆரம்பித்தேன். எந்திரிச்சு பயம் இருக்கும்போது நான் குளிக்கிறதில்ல, விளக்கு ஏற்றுறதில்ல. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு வேஸ்ட்டாக போன மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கி யோகா மட்டும் பண்ணிக்கிறது, எனக்கு என்ன வேணுமோ அதை பற்றி நான் யோசனை பண்ணிக்கிறது. ஒவ்வொரு நாள் நம்மளுக்கே தைரியம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நேரத்தில் நான் விளக்கேற்றி பிரம்ம முகூர்த்தம் 5 விளக்கு ஏற்றி 5 முகம் கொண்ட விளக்கேற்றி நான் மனப்பூர்வமாக மன நிறைவாக சாமியை வேண்டிக்கிறது. ரெகுலராக ஃபாலோ பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க 21 நாள் கடைப்பிடிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமுமே அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு பிரபஞ்சத்துக்கூடையும் கடவுள்கிட்டையும் உட்காந்து அமைதியாக எனக்கான அந்த நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு என் வாழ்நாள் பூரா இந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு என்னோடய ஆசைங்க. அதாவது பிரம்ம முகூர்த்த விளக்குன்னு இந்த இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி கணக்கு வைக்காமல் வாழ்நாள் பூராவுமே இந்த மாதிரி ரெகுலராக நம்மளோட ரொட்டீன் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜையை ரெகுலராக என்னால் முடியும்போது நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு பாப்பா இருக்குது, குட்டி பாப்பா. அந்த பாப்பா எந்திரிச்சிட்டா அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய முடியாது. இருந்தாலும் ஒரு லேட்டானாலும் பிரம்ம முகூர்த்த பூஜையில் நேரம் விளக்கு ஏற்ற முடியலனா கூட ஒரு நிலைவாசலுக்கு ஏற்றி வச்சு உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயும் ஏற்றி வச்சு பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுறேங்க. தொடர்ந்து இந்த மாதிரியே நான் என்னோடய ரெகுலராக அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னையும் குளிக்கிறது உடம்புக்கு அந்த குளிர்ச்சியான அந்த சூழ்நிலை நம்ம
ஒரு 6 மணி 7 மணி வரைக்கும் தூங்குறதில்ல கிடைக்கிறதில்ல. அப்படி தூங்கிட்டோம் அப்படின்னாவே உடம்பு வந்து ஒரு உஷ்ணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சதும் முதல் வேலையாக குளிக்கிறது, அதுக்கப்புறம் சாமி கும்பிடுறது, அதுக்கப்புறம் என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து என்னோடய சோம்பேறித்தனமே போயிடுச்சு. என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நம்மளுக்கும் இருக்குதா, இதையெல்லாம் இவ்வளோ நாளாக அனுபவிக்காமல் இருந்திருக்கிறோமா அப்படின்னு என்னோடய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு எண்ணத்தை இந்த பூஜை கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. இதைத்தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். நீங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுலபமாக காலையில் நேரமே ஒரு 4 மணிக்கும் 5 மணிக்குள்ளே எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு 5 விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு பாருங்கள். இல்லைன்னா ஒரு விளக்கு கூட ஏற்றலான்னு சொல்கிறாங்க. எழுந்ததும் நம்ம விளக்கேற்றி வச்சு இறைவனை நினச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த நாள் ஃபுல்லாக ஒரு ஒளிமயமான நாளாக தாங்க இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.